அதனால இப்ப நீங்க அறிவு ரொம்ப யோசிச்சுட்டு இருக்காதீங்க. யோசிக்கணுமா பிரார்த்திக்கணுமா? நம்ம யோசிச்சு நிறைய மண்ட மூலம் குழம்பு போச்சு. அது ரிசல்ட் வந்து பயத்தையும் கவலையும் தான் ஏற்படுத்திட்டு இருக்கு. இப்ப பிரார்த்தனை தான் முக்கியம். அவன்கிட்ட சரணத்தை வழி இல்ல. இப்ப என்ன யோசிக்கிறோம்னு சொன்னா அடுத்து ஏதாவது வழி இருக்குமா, இதை பண்ணலாமா அதை பண்ணலாமா, நம்மளாம் முடிஞ்ச அளவுக்கு யோசிச்சுட்டு இருக்கிறோம். கைப்பக்கத்திலேயாவது நம்ம காப்பாத்திக்கலாமா? ஒரு காலம் முடியாது. அல்லது இந்த அக்குபஞ்ச மருத்துவத்தை வச்சு அல்லது இவங்களை வச்சு அவங்கள வச்சு எந்த வழியிலையும் நீங்க காப்பாற்ற முடியாது. இறைவனோட சரணத்தை வழி இல்ல. இப்போ உங்க வீட்டுல தங்குங்கள், மறுபடியும் வீட்டுல இருக்குது போர்டிங் சொல்லாதீங்க. அல்ல வீட்டுல இருந்துட்டே போர்டிங்னு சொல்லிட்டு டிவிக்குள்ள போயிட வேண்டாம். எச்சரிக்கை நடந்துட்டு இருக்கு. நம்மளை பாதுகாக்கப்படணும் காப்பாற்றப்படணும். இந்த சந்தர்ப்பத்தை நம்ம பயன்படுத்திக்கணும். ஓய்வு காலத்தை கொடுத்துருக்கான், வீடுகளை தங்குங்க. அது மட்டும் இல்ல, உங்க மனசுல வீடு தங்க, அடுத்த மனசு துரி ஆராயாதீங்க. நம்ம வாழ்ற மனசுதான் அங்க என்ன நடந்துட்டு இருக்கு இங்க நடந்துட்டு இருக்குன்னு துரி ஆராய வேண்டாம். என் மனசுக்கு அமைதி வேணும், எனக்கு பாதுகாப்பு வேணும். இப்ப நான் அமைதி அடைஞ்சு பாதுகாப்பட்டுட்டேன்னு சொன்னா இப்ப மத்தவங்களாம் பிரார்த்தனை வைக்கலாம். அது மட்டும் தான் செய்ய முடியாது. அந்த நாள் வரும்பொழுது ஒவ்வொருத்தரும் தான் தப்பி வழிதான் பார்ப்பாங்க, யோசிச்சுட்டு இருப்பாங்க. அல்லா விட்டு தப்ப முடியாது, இறைவனை விட்டு தப்ப முடியாது. அதனால இப்ப நம்ம நேரத்தை வீணாக்க வேண்டாம். நம்ம ஓய்வு காலம் கொடுக்கப்பட்டிருக்கு. நீங்க விரும்புவது உங்க இருக்கிறது, அது கொடுத்துருக்கான். வீடுல வாழ் நிறைய பேர் நினைச்சிருப்போம். அது தூர சரியா வந்துட்டு இருக்கு. வீடுல வாழ்க்கை அது வேதமாவும் இருக்குது. அந்த வீட்டுல மறுபடியும் நீங்க சோதனைக்குள்ளாக்கப்படக்கூடாது அப்படின்னு சொன்னா அவன்கிட்ட சரணடையணும். வேதத்தை எடுக்கணும், திரட்டணும், செய்தி நல்ல செய்தி கேட்கணும். இப்பயும் செல்போன் வச்சு கேம் விளையாண்டு இருக்கேன், என் டைம் பாஸ் பண்ணிட்டு இருக்கேன், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த தருணத்துல கூட இன்னும் நமக்கு புத்தி வரலையான்னு கேட்கலாம். இன்னமா இவ்வளவு நெருக்கடி ஏற்பட்டு இருக்குது, உங்களுக்கு கொஞ்சம் சுகமா வச்சிருக்காருன்னு எம்பது திரும்புறதுக்காக ஒரு வேதனை வந்து அங்க எப்படி திரும்புவீங்களா? சுத்தி நெருக்கடி ஏற்பட்டு இருக்குது. இப்போ உங்களுக்கு ஒரு அழகான சூழ்நிலை வீட்டுல வந்து அமைதியில ஆக்கி கொடுத்துருக்கேன். இப்பயாவது வீட்டுல அமைதியில ஆக்கிங்க. அந்த சைத்தானுடைய சத்தம் வேண்டாம், அந்த டிவி சத்தம் வேண்டாம், அந்த செல்போனை வச்சுக்கிட்டு நீங்க பார்க்கக்கூடிய கேள்வி வேடிக்கைலாம் வேண்டாம். இறைவனுக்கு திரும்ப மட்டும்தான் பாதுகாப்பு. இப்ப இறைவன் சொல்றான், இறைவனுக்கு உறுதியா வழிபட்டு தூய்மைக்காக கொடுத்து வாருங்கள். மனம் வருஷத்துல இருக்குது, அறக்கலைக்கு இருக்குது, மனம் தூய்மை அடையணும் அப்படின்னு என் மனசை தூய்மைப்படுத்திடுவேன் கொஞ்சம் அந்த பிரார்த்தனை. கஷ்டகாலம் வந்து இறைவன் கூப்பிடல நமக்கு வேண்டாம். நல்லது இருக்கும்போது இறைவா கூப்பிடலாம், இறைவன் நன்றியோட கூட. இப்ப என்ன அந்த அளவுக்கு நம்ம கஷ்டம் நமக்கு வரல, பாதுகாக்கப்பட்டிருக்கும். அந்த பாதுகாப்பு அதிகம்னு சொன்னா இப்ப நமக்கு ஓய்வு காலமா கொடுக்கறது வீடுகள்ல நம்ம வீட்டை தூய்மையா வச்சுக்கணும், மனசையும் தூய்மையா வச்சுக்கணும், வீட்டுல ஒரு உதவியா இருக்கணும், நல்ல செய்தியில பரிமாறிக்கணும்.